வெல்கம் டு ஜே உலகம். நான் உங்கள் கிறிஸ்டி யோகா டீச்சர். ஸோ இன்றைக்கி நம்மளோட ஹெல்தி ஈட்டிங்கில் என்னென்ன நான் சாப்பிட்ருக்கேன்றதை பார்க்கலாமா? டெய்லி வழக்கமாக குடிக்கிற மாதிரி காலையில் எழும்பின உடனே ஒரு கப் ஆம்லா ஜூஸ், ஓகேவா? இது நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஆம்லா ஜூஸ் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிது. ஸோ தாராளமாக நீங்கள் வாங்கி அதை ஜூஸ் போட்டு அதில் தண்ணி நிறைய மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். தண்ணி நீங்கள் கம்மியாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சில பேருக்கு பேதியாக கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ராவாக குடிக்காமல் தண்ணி நிறைய ஆட் பண்ணி குடிக்கணும். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா? காலையில் நம்ம ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு தான் சாப்பிட்ணும். ஆக்சுவலி அதுதான் நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி நான் என்ன ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா காளான். ஸோ இந்த காளான் அப்புறம் 3 முட்டை, இந்த ரெண்டையும் வச்சு தான் நான் ஒரு டிஷ் பண்ண போகிறேன். ஸோ செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஓகே, காளானை முதல்ல எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த காளான் மேலே சின்ன சின்னதாக கருப்பு கருப்பாக மண் இருக்கும். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற கொஞ்சம் கலர் மாறின அந்த தோலெல்லாம் அவுட் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, அப்புறம் உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் போட்டுக்கலாம். பட் நான் போடலை. சும்மா அதை போட்டு நீங்கள் வதக்குனீங்கனாலே இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வாட்டரியாக இருக்கும். பட் அந்த வாட்டர் நல்லா வத்துற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கணும். உங்களுக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். பட் நான் வெறும் உப்பு, மிளகு, மஞ்சத்தூள் தான் போட்டேன். கொஞ்சோல சிக்கன் மசாலா போட்டேன், அவ்வளோதான். பட் உங்களுக்கு வேணுன்ற மசாலாவை நீங்கள் போட்டுக்கலாம், அது ஆப்ஷனல். ஸோ அதை போட்டு அதுக்கப்புறம் முட்டையையும் போட்டு நம்மளோட கீயையும் போட்டு நல்லா கிண்டி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு அழகான ஹை ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி. என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இப்போ ரெடி. ஸோ அந்த காளான் ஒரு பாக்கெட்டு, 3 முட்டை, கூட ஒரு கேரட்டு, பச்சை கேரட்டு. ஸோ இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் கார்பு கிடையாது, ஃபேட் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, நிறைய நியூட்ரிஷியன்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபேட்டுக்கு நான் கீ சேர்த்தேன் இல்லையா? ஸோ அதனால் இது காலையில் இந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த டே ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். தேவையில்லாத ஜங்க் ஃபுட் சாப்பிட்ணுன்ற அந்த கிரேவிங்ஸ் உங்களுக்கு வராது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இனி அடுத்து என்னோடய மிட் மார்னிங் நான் என்ன சாப்பிட்றேன், லன்ச் என்ன சாப்பிட்றேன்றதை பார்க்கலாம். ஓகே, லஞ்சுக்கு என்ன எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா 3 முட்டையோட வெள்ளைக்கரு, கொஞ்சோல புடலங்காய், அப்புறம் கொஞ்சோல பருப்பு போட்டு கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய லன்ச்சு. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு சில ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே, நம்ம இந்த மாதிரி வெயிட் லாஸுக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ஹெல்த்தி ஈட்டிங்கோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.